ஸ்பாட்லேயே தமிழ்நாடு வணக்கம். துப்புரவு பணியாளர் வந்து தொடர்ச்சியாக வந்து சென்னையில் வந்து ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களுடைய கதையெல்லாம் காட்டணும்னு ரொம்ப பாவமாக இருக்குது. என்னென்னா 25 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 2000 சம்பளம் வந்திருக்காங்க. படிப்படியாக அது வந்து உயர்ந்து என்னன்னா இப்போ வந்து 23 ரூபா சம்பளம் வாங்குறத நம்ம பார்க்க முடியுது. அதுவும் வந்து எல்லா 23 ரூபா கிடையாது. சமீபத்தில் கேஸ் போட்டு அது வந்து அந்த 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 அளவுக்கு வந்து இப்போ ஏறி இருக்குது. ஆக அவங்க வந்து 3000 2000 சம்பளம் வாங்கிக்கிறத பார்த்தா நமக்கு கொடுமையாக இருக்குது. பொதுவாக வந்து ஒரு துப்புரவு பணியாளர் ஒரு வருஷம் வேலை பார்த்தாலும், அதாவது 250 நாள் 220 நாள் வேலை பார்த்தாலே அவங்க வந்து பர்மனெண்ட் பண்ணிடணும். பர்மனெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நல்ல சம்பளம் கிடைக்கும். இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் போட்டு எல்லாமே உண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குறைஞ்ச கூலிக்கு வேலை பார்த்து என்ன அப்படிங்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் கோர்ட்டு கேஸுன்னு பல போராட்டம் நடத்தி வந்திருக்காங்க. இன்னும் குறிப்பாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே வந்து என்னென்னா வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஆட்கள் எடுத்து தான் இந்த சம்பளம் தராங்க. ஆனால் உண்மையில் அவங்க வந்து அவங்க வந்து பர்மனெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க சம்பளம் வந்து 60 ரூபா 80 ரூபா அது வரைக்கும் போகும். இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து பர்மனெண்ட் பண்ணி அவங்களாம் எவ்வளோ சம்பளம் வாங்கினா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 1,80,000 அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆக இப்படியான அரசு பணியாளர் வந்து நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய அரசு பணியாளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணால் அரசாங்கம் வந்து யார் ஆட்சியாளர்கள் வந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க மாற்றி அவங்க நிறைய ஸ்கேல் போட்டு அகவலைப்படை அது இதுன்னு போட்டு நிறைய ஸ்கீம் கொடுத்து வாடகைக்கு காசு, அப்புறம் வந்து பணிக்கொடை, போனஸ், அட்வான்ஸு ஏகப்பட்ட காசு கொடுத்து அவங்க வந்து பணத்தால் குளிக்க வைக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி மக்களை பார்த்தீங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர் தான் குறைஞ்ச சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க உடல் உழைப்பு அதிகம். இவங்க தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998 என்ன பண்ணாங்கன்னா அரசு வந்து வேலையை வந்து வழங்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அடிப்படை அந்த ஊதிய சம்பளம் அதிகமாக இருக்குங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஒரு ஸ்கீமை போட்டு ஒரு சட்டத்தை போட்டு அதன் மூலிமா பல இடங்கள் நிரப்புறதை பார்க்க முடியுது. அரசு துறையில் பல இடங்கள் இப்படி நிரப்பப்பட்டு அவங்க வெறும் 15 ரூபா சம்பளம் தரதை பார்க்க முடியுது. குறிப்பாக தனியார் லெக்சரர்கள் ஆகட்டும் அவங்க 20 ரூபா 15 சம்பளம் வாங்குறாங்க. டீச்சர்ஸும் 20 ரூபா 15 சம்பளம் வாங்குறாங்க. அப்புறம் வந்து சர்வ சிக்ஷா அபியான் சொல்லக்கூடிய சமக்கர சிக்ஷான்னு சொல்லுவாங்க. அதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 சம்பளம் வாங்குறாங்க. அப்புறம் வந்து ஆசிரியர்களும் அந்தளவுக்கு குறைந்த அளவுக்கு வந்து 13 ரூபா சம்பளம் இன்றைக்கி வாங்குறத பார்க்க முடியுது. இவ்வளோ ஒரு கொடுமையான சூழ்நிலை அந்த 13 ரூபா வச்சு எவ்வளோ அவங்க வந்து குடும்பத்தை பராமரிக்க முடியும், எப்படி பசங்களை படிக்க வைக்க முடியும்? இப்படியான மோசமான போக்கு இருக்குது. இப்படி 1 கோடி மக்கள் வந்து 1,80,000 சம்பளம் வாங்கிட்டு கொடிக்கிறது எப்படியா இருக்கலாம்? இப்படியாப்பட்ட 50 லட்சம் மக்கள் வந்து இவ்வளோ வந்து வெறும் வயிற்றுக்கும் வாய்க்கும் சண்டை போகிற அளவுக்கு சோத்துக்கு மட்டும் சம்பாதிச்சுட்டு வாடகை கொடுக்கறது போகிற சூழல் அவ்வளோ நல்லபடியாகும். ஆக இப்படியான ஏற்றத்தாழ்வு வந்து நிச்சயம் வந்து கலையணும். இந்த திட்டம் வந்து ஸ்டாலின் தான் முழுக்க காரணம், திமுக தான் முழுக்க காரணம்னு சொல்லலை. ஆனாலும் 1998 ஆட்சி புரிகிற எல்லா அமைச்சர்களும் இதை வந்து இந்த விஷயத்தை வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. இவன் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு போகிறதுக்கு காரணம்னா அங்கே இருக்கிற அரசு துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியாளருக்கு தவறாக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது ஃபண்ட் இல்லை, நிதி ஒத்துக்க முடியாது, சம்பளத்தை 60% போகுது, 30% போகுது, 70% போய் சொல்லி ஏமாற்றதை பார்க்க முடியுது. கண்டிப்பாக வந்து இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,5 லட்சம் கோடி வந்து நிதி இப்போ ஏதாவது பட்ஜெட் போடுறாங்க. அதில் வருஷம் 1,50,000 கோடி வந்து வாங்குறாங்க. ஆனால் இவங்க சம்பளம்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 45-50 அதுக்குள்ளே தான் போகும். ஆனால் அதை காரணம் காட்டி வந்து இத்தனை ஒரு 50 லட்சம் மக்களை வந்து வதைக்கிறதுங்கிறது ரொம்ப மோசமான போக்காக பார்க்கணும். வருமானம் ஈட்டுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கான பல இதெல்லாம் ஆராயாமல் இந்த விஷயத்த சொல்லி இதேமாதிரி கடைநிலை மக்களை வந்து வஞ்சிக்கிறத பார்த்தா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. குறிப்பாக வந்து சமஸ்கர சிக்ஷாலேருந்து பல இந்த ஒப்பந்த அவங்க குடும்ப பிரிவில் பார்த்தா அவங்க வந்து கணவன் இழந்தவங்களாக இருக்காங்க, ரொம்ப குடும்ப பிரிவில் இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்காங்க. அவங்க இந்த வேலைக்கு வராங்க, வேறு வழியிட்டு வராங்கன்னா அவங்களுடைய குடும்பம் சொல்லும் மோசமாக இருக்குது. அவங்க வீட்டில் வந்து உடல் ஊனமுற்றவராக இருக்காங்க. இப்படியான பல அவங்க பேக்ரவுண்ட் பார்த்தா பயங்கர மோசமாக இருக்குது. இவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அரசாங்கம் நல்ல திட்டத்தை கொண்டு வரணும். எனக்கு என்னன்னா இப்போ என்ன வந்து என்னன்னா எம்எல்ஏ எம்பிலாம் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களே நம்ம வந்து ஒப்பந்த தொழிலாக நம்ம படியமர்த்தக்கூடாது? இப்படியான கேள்விலாம் நம்ம கேட்டோம்னா என்ன வருது? இப்போ எல்லா விஷயங்களும் வந்து கோர்ட்டு தான் வந்து தீர்ப்பு சொல்லி அதான் அரசாங்கம் நடைமுறைப்படுத்துது. அப்படி இருக்கிற கோர்ட்டு வந்து ஆட்சி அமைக்கலாமே, எதுக்கு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கணும்? ஆக இப்படியான கேள்விகள்லாம் நமக்கு எழுது. குறிப்பாக நீங்கள் வந்து சாலை வசதிகள் சரியில்லை, அப்புறம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸும் அதிக அளவுக்கு வந்து முறைகேட்டில் ஈடுபடுறாங்க. அவங்களே கோர்ட் தண்டிக்க மாட்டேங்குது, அரசாங்கம் தண்டிக்க மாட்டேங்குது, ஏன் அவங்க மேலே ரைடு விட மாட்டேங்குதுன்னு சொல்லி கோர்ட்டு கேள்வி கேட்கறத பார்க்க முடியுது. ஆக இன்றைக்கி நிர்வாக செயல்கள் மோசமாக இருக்குது. ஊழல் லஞ்ச முறைகள் அதிகமாக இருக்குது. ஊழலை பார்த்திங்கன்னா திமுக 1,50,000 பேருன்னு சொல்லி ஏடிஎம்கே கொடுத்து சொல்கிறாங்க.
ஏடிஎம்கே வந்து இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாங்க டிஎம்கே கொடுத்துட்டாங்க. பாஜக வந்து கணக்கெட்டு அவங்க புள்ளிவரங்கள் வெளியிடுறாங்க. வருஷம் புள்ளிவரங்கள் வெளியே தமிழ்நாடு வந்து 7ஆவது இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது ஊழல், லஞ்சம், முறைகேடு இந்த விஷயங்களை வந்து 7ஆவது தமிழகம் இருக்குது. ஆக இதெல்லாம் இந்த நிதியெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவே வந்து பல லட்சம் கோடி வருது. ஆக இப்படியான விஷயங்கள்லாம் பார்க்கக்குள்ள இந்த மக்களுக்கான ஊதியம் வந்து, அதாவது நீங்கள் பர்மனெண்ட் ஆக்குறது ஒரு விஷயம், அது அடிப்படை ஊதியம் முறை. ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னென்னா குறைஞ்சபட்ச சம்பளம் வந்து ஒரு 30 ரூபா, 35 ரூபா, ஒரு 40 ரூபா. இப்போ ஏதாவது அரசு பணியில் வந்து ஒரு கிளார்க்கு பிஏ ஓஏ வந்து வேலைக்கு போனால் கிட்டத்தட்ட 30 ரூபா 40 சம்பளம் வாங்குறாரு. அந்தளவுக்கு இவங்களை கொண்டாந்து அந்தளவுக்கு ஸ்கேல் கொடுக்குறது என்ன பிரச்சனையாகுது? குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ ஓதுவார்கள் வந்து நியமித்து போடுறாங்க, அவங்களும் 15 ரூபா 12 ரூபா சம்பளம் தராங்க. ஆக இப்படியான விஷயங்களை வந்து வஞ்சிக்கிற போக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இது ஆக்சுவலாக இவங்க வந்து கோர்ட்டில் போய் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணால் கூட என்னென்னா, இதுவே வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து டீச்சர்ஸுக்கு வந்து ஊதிய இன்க்ரிமெண்ட் போடலன்னா அதை வந்து நீதிமன்றம் வந்து தலையில் கூட்டி போடுங்க, ஏன் பே கமிஷன் அடிப்படையில் ஏன் போல 5 வருஷம் ஆகுது 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி தலையில் கூட்டுறதை பார்க்க முடியும். ஆனால் இதே மாதிரி விஷயங்களுக்கும் நீதிமன்றம் பாரபட்சம் காட்டுறதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மக்களுடைய வாழ்வாதாரம், குடும்ப பேக்ரவுண்ட்லாம் கருத்தில் கொண்டு இவங்க வந்து தனியாருக்கு அனுப்பி இந்த ஒப்பந்த ஊதியத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு தனியாருக்கு அமைச்சு குறைந்தபட்சம் வந்து அவங்களுக்கு வந்து 15 சம்பளத்தை குறைக்கிறதும், அதை தாண்டி 40 வயசு மேலே வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல அந்த மோசமான சட்டத்திட்டமும் மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். இது எவ்வளோ பெரிய பாவச்செயல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆட்சியாளர்கள்ட்டையும் நீதிமன்றம் இப்போ சமூக அமைப்பு இந்த விஷயத்தை கையில் எடுத்து இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து அரசாங்கத்தை கொண்டு போய் நல்ல தீர்வு நோக்கி எட்டப்படணும். இதெல்லாம் 50 லட்சம் குடும்பங்களோட வாழ்வாதாரம் மிகவும் பின்னுக்கு தள்ளும். ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஜாதிய முரண்பாடுகள் அதிகமாகும், சமூக பிரச்சனைகள் எழுவும். ஆக இந்த விஷயங்கள்லேருந்து தவிர்ப்பதற்கான ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழல் உருவாக்கணும். குறிப்பாக இதை மக்களை கணக்கெடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த 1000 ரூபா ஸ்கீமு அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி ஏற்படுத்தணும். அவர் வந்து ஊனமுற்றவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்கீம் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுபோல் அந்த குடும்பத்தில் வந்து பல்வேறு நோய்களை பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். குறிப்பாக வந்து முதிர்வு பென்ஷன் அவங்களுக்கு முதிர்வு பென்ஷன் வழங்கப்படணும். இப்படியான இந்த அரசாங்கம் வழங்கிய சலுகை வந்து இவங்களுக்கு ஒழுங்காக போய் சேருதா, இவங்க முன்னுரிமை கொடுத்து போய் சேரணுங்கிற விஷயத்தை கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.